மகளிர் அணி தலைவியை காவல்துறை தேடிக் கொண்டிருப்பதாகவும் பிஜேபியை சார்ந்தவர்களை கைது செய்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஊர்ஜிதமான தகவல். விசாரணை முடிவுக்கு பிறகு இதை பற்றி நாம் பேசலாம் என்று. தேர்தலுக்காகவோ அரசியலுக்காக இது பேசுறதில்லை. நாம் ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இது பின்புலமாக யார் இருக்கிறார்கள், இதுதான் முக்கியம். அவ்வளவு சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை தொட முடியாது. இதற்கான பின்புலம் யார், அதைத்தான் காவல்துறை இப்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அது வெளியில வரும், யார் இது பின்னாடி இருக்கிறாங்கன்னு வெளியில வரும். நாங்க ஏற்கனவே சொன்னோம். சொன்ன உடனே ஒரு அரசியல் கட்சி தலைவர் துடிக்கிறாரு. சொன்னதுக்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் மகாத்மா காந்தி படுகொலை முதல் இன்று வரை நாங்கள் யாரையுமே தனிப்பட்ட தாக்குதலோ அந்த குடும்பத்தின் தாக்குதலோ செய்ததில்லை. கோட்சே சுட்டுக் கொண்டார் என்றால் கோட்சே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோட்சேவுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அளித்தார்கள் அவர்களை கண்டித்திருக்கிறோம். ஆனால் கோட்சே மனைவியை பற்றியோ கோட்சேவுடைய தாயை பற்றியோ நாங்கள் விமர்சனம் செய்ததில்லை. அதே போன்று சவார்கருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கிறது என்றால் நாங்கள் சவார்கரை விமர்சிக்கிறோம். சவார்கருடைய மனைவியோ சவார்கருடைய தாயை விமர்சித்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் புதியதாக ஒரு அவதாரம் எடுத்து வந்துள்ள தலைவர் பெண் என்று பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார், இறந்து போனவர்களை விமர்சிக்கிறார், தலைவருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறார், இப்பொழுது நீதியரசர் சந்துருவை விமர்சிக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளவு மோசமாக, இவ்வளவு தன்னுடைய தரத்தை விட்டு கீழே இறங்கி விமர்சனம். அரசியல் என்று இருக்கும், அதிகாரம் என்று இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பார்கள், இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யார் எப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நாங்கள் கூட 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கல, தனிப்பட்ட முறையில் யாரையும் பழி வாங்குவோன்னு சொல்லல. ஆனா இப்ப மிரட்டல் உரட்டல் அரசியல் நடந்து கொண்டு இருக்கு. பயப்படுவர்கள் பயப்படுவார்கள். எங்களை போன்றவர்கள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் யாரும் இதற்கு அஞ்ச போவதும் இல்லை, இதை பற்றி கவலைப்பட போவதும் இல்லை. உண்மை நேர்மை என்றும் வெற்றி பெறும். அவர் தான் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, அது மாதிரி யாரும் இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அது மாதிரி யாரும் இருக்காங்களான்னு கேட்கிறாரு.